வணக்கம். இன்றைய பிஎன்சியின் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சம வேளைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர் முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு. முருகன் என் ரத்தம், என் இன கடவுள் என சீமான் ஆவேசம். தமிழ்நாட்டில் முருகனை வைத்து அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு. தொழில் வளர்ச்சிக்காக திமுக அரசு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை அடுத்து ஆளப்போவது அதிமுக மட்டுமே, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உறுதி. மேற்கு வங்கத்தில் 58 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை நீக்கியதாக தகவல். மம்தா பானர்ஜி தொகுதியில் அதிக வாக்குகள் நீக்கம் என தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி மாவட்டம் முழுவதும் 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு பணியில் சேர்ந்த 150 இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை பேட்ஜ் அணிந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு பள்ளிகளில் பணியாற்றும் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றப்படவில்லை. தங்களது கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் 24ஆம் தேதி முதல் சென்னையில் தொடர் முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். முருகன் என் ரத்தம், என் இன கடவுள் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், சிவனும் முருகனும் இந்து கடவுளா என என்னுடன் விவாதம் செய்ய தயாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் பிரச்சினை தற்போது தீர்ந்துவிட்டால் தமிழ்நாட்டில் முருகனை வைத்து அரசியல் செய்கின்றனர் என்றும் சீமான் கூறியுள்ளார். திமுக மீதும் அரசு மீதும் எங்களுக்கு விமர்சனங்கள் உண்டு. அந்த விமர்சனங்களோடு தான் கூட்டணியை போற்றுகிறோம் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், பாஜகவுடன் சேர்ந்து விட்டது என்பதற்காக அதிமுகவை புறக்கணித்துவிடக்கூடாது. அக்கட்சியும் இடதுசாரி அரசியலை அடிப்படையாக கொண்டு பெரியார் கொள்கையுடன் உருவான இயக்கமாகத்தான் அணுக வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தனியார் துறைகளில் 30 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு தொடர்ந்து தெரிவித்து வந்த தகவல்கள் பொய்யானவை என்பதை இந்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் அம்பலப்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். தொழில் வளர்ச்சிக்காக துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக அரசு தமிழகத்தில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து விட்டதாக பொய்யுரைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு 4.25 வருடத்தில் மதுரை மக்களுக்கு என்ன செய்தது என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை திமுக திறந்து வைக்கிறது என்று குற்றம் சாட்டிய செல்லூர் ராஜு, துணை முதல்வர், அமைச்சர்கள் என யார் என்ன பேசினாலும் அடுத்து ஆளப்போவது அதிமுக மட்டுமே என்று கூறியுள்ளார். அதிமுகவை விமர்சனம் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு நேரம் போகாது, தூக்கம் வராது என்றும் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். பாரதியை எங்கு வேண்டுமானாலும் பேசுவேன் என்று RSS நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம் அளித்துள்ளார். பாரதி கண்ட வந்தே மாதரம் எனும் தலைப்பில் RSS நிகழ்ச்சியில் பேசிய சீமான், பாரதியின் புகழை பாட பாகிஸ்தானுக்கு வேண்டுமானாலும் செல்வேன் என்று கூறினார். எங்கு பேசினேன் என பார்க்காதே, என்ன பேசினேன் என்று பாருங்கள் என்று தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் மாநிலம் முழுவதும் 58 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை நீக்கியுள்ளது. பாஜக மாநில தலைவரும் அம்மாநில எதிர்க்கட்சி தலைவருமான சுவேந்து அதிகாரியின் தொகுதியான நந்திகிராமில் 10,599 வாக்குகள் மட்டுமே நீக்கப்பட்டன. அதே நேரத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜியின் தொகுதியான பாவனிபூர் தொகுதியில் 44,787 வாக்குகள் நந்திகிராமை விட 4 மடங்கு அதிக வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. அர்ஜென்டினா அணியின் கேப்டனான பிரபல கால்பந்து வீரர் லயோனல் மெஸ்ஸியின் வருகையையொட்டி கொல்கத்தாவில் 78,000 இருக்கை வசதி கொண்ட சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. மைதானத்திற்கு வந்த மெஸ்ஸியை சுற்றி அதிகாரிகள் இருந்ததால் அவரை சரியாக பார்க்க முடியவில்லை. அவர் உடனே கிளம்பியதால் ரசிகர்கள் ஆத்திரமடைந்தனர். இதனால் மைதானத்தில் தண்ணீர் பாட்டில்களை எறிந்து மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையை அடித்து ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டதால் போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த புதன்கிழமை அறிமுகப்படுத்திய கோல்டு கார்டு விசா திட்டத்திற்கு தடை கோரி கலிபோர்னியா, நியூயார்க் உள்ளிட்ட 20 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன. அமெரிக்காவில் உள்ள பெருநிறுவனங்கள் திறன்மிகு வெளிநாட்டு பணியாளர்களை H-1B விசா மூலம் தங்கள் நிறுவனத்தில் பணியமர்த்தி வந்தன. இந்த விசாவுக்கான கட்டணம் $1,80,000 முதல் $4,52,000 வரை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 9 கோடி ரூபாயில் அமெரிக்க குடியுரிமை பெறும் கோல்டு கார்டு விசா திட்டத்தை அதிபர் டொனால்டு டிரம்ப் வாஷிங்டனில் கடந்த புதன்கிழமை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.